இப்போ போட்டு கழுவுன்னு கழுவிட்டு இருந்தேன்ல, இதுக்கு பேர் தான் செஸ்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சமைக்கிறதுக்கு முன்னால் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌனி பேக் பண்ண போகிறேன், அதனால் அவன் ஆன் பண்ணி ரெண்டையுமே ஒன்றாவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கீழே வந்து இதையும் மேலே வந்து கேக்கும் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரௌனி மிக்சர் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே வாங்கினேன். அதுக்குள்ளே வந்து ஒரு பேக்கிங் ட்ரே, அப்புறமா சாக்லேட் ஷேவர் அதெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த செஸ்நட் பற்றி பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாலே போட்டிருந்தேன். இதை நான் முதல்ல எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா, துருக்கிக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால டூர் போனோம். அங்கே வந்து ஸ்ட்ரீட்லலாம் இதை செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலாக்கொட்டை இருக்குல்ல, அது போல தான் இருக்கும். அங்கே வந்து சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மிக்சரெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, நல்லா தட்டிட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா அருமையான ப்ரௌனி ரெடி. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக நான் பேக் பண்ணேன்னா பட்டுன்னு கரிச்சிருவேன். ஆனால் இந்த தடவை கரிக்காமல் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இந்தா லோரா.